வடிவான வதனங்களாலும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே காமன் குமரகுலாச குருத்தோ விருப்புடல் உபய சரண வெண்மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகம் நெறப் புகன்று கருப்புகுதார கஜிதனை காட்டும் கடை உணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமரடிகள் திருவடி குருவடிவாமே. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் மகா தேஜோ மண்டல சபை காங்கேயநல்லூர் சங்கத்தின் 28ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஐயா பேசும்போது சொன்னாங்க, பாம்பன்ல ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்களுக்கே சாமியை தெரியலன்னு. நான் இந்த அம்மா மடியில் உக்காந்துங்க இல்லை, ஒரு 1வது படிப்பேன். அப்போ எங்கள் அப்பா கூட திருவான்மியூருக்கு போகணும். அங்கே போய் எங்கள் அப்பா ஒரு கடையில் கேட்குறாரு, பாம்பன் சாமி சமாதி. யோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போயா அப்படியே சொன்னாங்க. யாரோ ஒரு ஓட்டர் சைக்கிளில் போனார், ஒரு வயசானவர். ஐயா என்ன கேட்குற, நீ கேட்கறது எனக்கு புரியல, அது சமாதியா என்னன்னா தெரியாது, அந்த கடற்கரை ஓரங்குது போ. பாம்பன் சாமி சிலை காங்கேயநல்லூர்ல முருகன் கோயில்ல எழுந்தருளுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம ஜோன ஆறுமுக முதலியார். அவர்களே நான் 1982 பாம்பன் சாமி சமாதிக்கிட்டுன்னு போறேன். அப்போ அவரு ஒரு வேலையா வந்திருந்தாரு. அவரும் இப்ப நமக்கு வருஷந்தோறும் சமையல் பண்ணி சாப்பாடு போடுறாரு இல்ல சண்முகம். அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. எங்க அப்பா ஏண்டா இவங்களை இட்டுன்னு போய் சில கோயில்களை காமினார். 82 83 இருக்கும். அப்பெல்லாம் ஆறுமுகசாமி சொல்லுவாரு, எல்லாம் இங்க இருக்கிற முருகனே போதுண்டா அப்படின்னுவாரு. அப்போ நாங்க போகும்போது பட்னத்தார் சமாதிக்கிட்டும் போனோம். வடிவுடையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து ஒரு அம்மா கீரை வித்துங்கிறாங்க. அந்த அம்மா வழி கேட்கிறேன். இப்போ இப்போ நம்ம பட்னத்தார் சமாதி இருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம், அகலமான சாலையான பைபாஸ் ரோடு போட்டாங்க. அப்ப இந்த தேரடி இது பாருங்க, அதுதான் மெயின் ரோடு. அந்த பக்கம் ரோடு கிடையாது, ஏன்னா கடற்கரை தான். அதை கீரை விற்கிற அம்மா கிட்ட போய் கேட்டேன் நான், ஏமா அங்க பட்டணத்தை அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. இல்லம்மா அங்க ஒரு சமாதின்னு ஏதோ சொல்றாங்க, சுத்தி மீன் வித்துக்குன்னு இருக்கும், இல்ல மீன் காய வச்சிருப்பாங்க, அதான் போய் வா. சன்னிதானத்தை சுத்தி அந்த அம்மா சொன்ன மாதிரியே மீன் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ நல்லா இருக்கு. அதனால நாம கவலைப்படக்கூடாது. சாமி எப்பப்போ யார் யாருக்கு தெரிய வைக்கணுமோ அப்போ தெரிய வைப்பார். நம்ம பாம்பன் சாமிய வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்கெல்லாம் பிறந்து அப்புறமா தானே சன்னியாசி ஆனாரு. நேராவா சன்னியாசி ஆயிட்டாரு. இல்ல இவரு குருநாதரா போட்டார, அருணகிரிநாதர் நேரா நமக்கு எல்லாம் போதனை பண்ணாரா, இல்ல திருப்புகள் பாடினாரா? அவரும் உலக இன்பத்துல மயங்கி போனப்புறமா தான் வந்தாரு. பட்டணத்தாரு, அதாவது முதலே போட்டிருக்காங்க வரவேற்புரைன்னு, அதை சொல்லாதே உள்ள வந்துட்டேன். இந்த பெரிய ஞான வேள்வியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த தாய் குலத்திற்கும் அருள் நிறைந்த பெரியோர்களுக்கும் எதிர்காலத்திலே இந்த நமது சமயமும், ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஞானிகள் பிறந்த நாடு. அந்த ஞானிகளை போற்றுகின்ற அடியார்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு பிறகும் அந்த வழக்கம் இந்த மண்ணில் தவழும்
என்பதற்காக ஆர்வமுள்ளர் கொள்ளு பேரம் வந்துக்கிறோம். நடம் பேரு மனிஷ். அப்படி வரணும். அப்படி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் இனி வர இருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சொன்னாரு, இனி வர இருக்கிறவங்களுக்கு. நானா சொல்லல, புதுசா திருத்தொண்டர் தொகை பாடினார கடைசி வரியதான், அப்பாலும் அடி சார்வார் அடியார்க்கும் அடியேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வளவு பெரியவர். சிவபெருமானே சுந்தரர். கைலாயத்துல இது மாதிரி காட்சி, கைலாய காட்சி காங்கநல்லூர் முருகன் கோயில் இருக்குது. சிவபெருமான் அப்படி எழுந்து அப்படி கண்ணாடியை பார்த்தாரு. தன்னுடைய நிழல் கண்ணாடியில தெரிஞ்சது. அழகா இருக்கவே அந்த சுந்தரா இப்படி வாழ்ந்தாரு. அந்த நிழல் உருவமா வந்தது. அவர்தான் சுந்தரர். அவர்தான் மண்ணுலகத்துக்கு வந்தாரு. சிவபெருமானே மண்ணுலகத்துக்கு வந்தாரு. இங்க வந்து வாழ்ந்து அப்புறமா மறுபடியும் கைலாயத்துக்கு போனார். அப்படிப்பட்டவர் திருத்தொண்டர் தொகை பாடும்போது அப்பாலும் அடி சார்வார் அடியார்க்கும் அடியேன். பெரியவங்களே கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த சொல்லுக்கு அர்த்தம், அதாவது எனக்கு பிறகு சிவபெருமானை அடைகின்ற அடியார்கள். இப்ப நாமெல்லாம் முருகன் அடியார்கள். பாம்பன் சாமி முருகன் அடியாரு. பாம்பன் சாமியை நாம குருநாதரா ஏற்றுங்கிறோம். அவருக்கு நாம அடிமை. பாம்பன் சாமிக்கு நாம அடியார். அப்பாலும் அடி சார்வார் பாம்பன் சாமி. அவருக்கு அடியாராகிய நாம நமக்கு அடிய வரோம் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரே அடியார்லாம் நாமெல்லாம் எந்த மூலை? பட்டினத்தாருக்கு எப்ப வந்தது அறிவு? ஞானம் எப்ப பிறந்தது? அதாவது அவர் பெரும் பணக்கார். ஏன்னா குபேரன் தானே. நம்ம வாரியார் சாமி தான் சொல்லுவாங்க, முருகனை வணங்கினா எல்லாம் கிடைக்கும். அதுல ரொம்ப உறுதியா இருந்தவர் பாம்பன் சாமி. அருணகிரிநாதரும் ஏகதேவ வழிபாடு உடையவர் தான். முருகனை மட்டும் தவிர வேற கடவுளரை வணங்குறது இல்லை. ஆனாலும் திருப்புகழ்ல எல்லா கடவுள் பேரும் வரும். நம்ம சாமி பாட்டுல ஒண்ணு கூட வராது, முருகனை தவிர அம்பாள் பேரே வராது. அதாவது சில குறிப்பு சொல்றதுக்காக வள்ளியம்மை, தெய்வ குஞ்சரி, இல்ல பார்வதின்னு வரும். அந்த கதை தெரியறதுக்காக. ஆனா அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, எல்லா பாட்டிலையும் திருமாலை எடுத்துக்கின்னு வருவார். எல்லா பாட்டிலையும் அம்பாள் வருவாங்க. பாம்பன் சுவாமிகள் முருகன் ஒருவனையே கடவுளாக எண்ணி வணங்கியவர். அவரை நாம வணங்குறோம். இப்ப நாம பாம்பன் சாமியை வணங்குறோம்னா நாம முருகனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. என்ன புது கதையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லல, வாரியார் சாமி தான் சொல்லு. முருகனை வணங்கினா எல்லாம் வரும். நாம எல்லாம் நினைச்சுங்கிறோம் மகாலட்சுமி தான். 8 லட்சுமி இருக்கிறாங்க. 8 லட்சுமி பணம் மட்டும் இல்ல, தெய்வ லட்சுமி, சந்தான லட்சுமி, அப்படி வரிசையா தானிய லட்சுமி, தனலட்சுமி, வீரலட்சுமி. 8 லட்சுமி ஓணும்ல. அதுல மிக முக்கியமானது பணம், சம்பத்து. சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர், அணுக்க தோழர் குபேரன், இந்த வடதிசைக்கு நாயகர். அவர்தான் பட்டணத்தாரா வந்தாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய பணக்கார ஆட்பாரு. அவர் இந்த உலக வாழ்வியல் சூழல்ல மயங்கி பணம் 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 அலையறாரு. சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பணம். அந்த நாளே 9 கோடி சொத்து.
ஏறத்தாழ 1000 வருஷத்துக்கு முன்ன அவ்வளவு பெரிய சொத்து உடைய ஆளை சிவபெருமான் எப்படி ஆட்கொள்றது? தானே குழந்தையா வந்தார், அவர்கிட்ட வளர்ந்தாரு, பருவம் அடைஞ்சது. நானும் போய் பணம் சம்பாதிக்கிறேன்னா அப்பாவுக்கு ரொம்ப பேரானந்தம். ஓ, நானும் சம்பாதிச்சு பிள்ளையும் சம்பாதிச்சா 9 கோடி 10 கோடி ஆகும், 18 கோடி ஆகும், போடான்னு துட்டு கொடுத்து அனுப்பிச்சாரு. வெளிநாட்டுக்கு போனாரு, பணம் சம்பாதிச்சாரு, நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த ஊர்லயே இது மாதிரி மடாலயம் பையா சொன்னாங்கல்ல, காட்சியில குமரகுருபரர் மடம், நாமெல்லாம் போனா இலவசமா தங்கலாம். தமிழ்நாட்டுல பிறந்து காட்சியில போய் கட்டினாரு அந்த நாள்ல. இப்போ நாம எல்லாரும் கட்டிடலாம். இப்ப ஜிஆர்டியில கட்டி இருக்கிறாங்க, மிக குறைஞ்ச வாடகை காட்சியில. யார் யாருக்கு தெரியுமோ காட்சிக்கு போறவங்க பயன்படுத்திக்கணும். மிக குறைந்த பண செலவுல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான தங்கும் விடுதி, உணவு விடுதி, ரெண்டும் உணவு மிக குறைந்த விலையில தான். அப்ப அந்த படகுல திரும்பி வராங்க. யாரு? பட்டணத்தார் புள்ள மருதவாணன் செட்டியார் அவர் பேரு. படகுல எவ்வளவு சிவபெருமான் தானே. படகுல வரும்போது என்ன பண்ணாரு, இவங்களுக்கு எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில மயங்கி இருக்கிறாங்களே, இவங்க கடை சேரணுமே அப்படின்றதுக்காக வேணும்னே அவர் காத்து மழையை உண்டாக்குனார். இப்ப மாதிரி கப்பல் கிடையாது. இப்ப கப்பல்லாம் நம்ம மழையே இருக்கும். அப்பெல்லாம் சாதாரண பாய்மரப்படகு, மழை காத்து குளிர்துப்பா. இவர் என்ன பண்ணாரு, அப்பவே அந்த காலத்திலேயே, ஏன்னா பணம் சம்பாத்தின்னு வந்தா சுங்கம் கட்டணும், வரி. இப்ப நாம இருக்கிறோம், வீட்டுக்கு வீட்டு வரி கட்டுறோம், குழா போட்டிருந்தா குழா வரி கட்டுறோம். அது மாதிரி வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிச்சா, நீ எங்க நாட்டுல சம்பாதிச்சு உங்க நாட்டுக்கு எடுத்து போறல, எங்க நாட்டுக்கு கொஞ்சம் பணம் கட்டு அப்படின்னு வரி கேட்பாங்க. வரி கட்டாத தப்பிக்கணும். அதுக்கு அவர் யோஜனை பண்ணி என்ன பண்ணாரு, அங்கே மாட்டு சாணம் வாங்கி அதை எருமுட்டையா தட்டி, அப்படி தட்டும் போதே என்ன பண்ணாரு, வைரம் வைடூரியம் தங்கம் எல்லாத்தையும் அந்த சாணிக்குள்ள வச்சு தட்டிட்டாரு. பார்த்தா இது காயிடும். இது அச்சடிக்கிறதுக்கு முன்ன வெறும் காயிடும். அச்சடிச்சு பாம்பன் சார் படம் இருக்குது. அந்த எருமுட்டைக்கு உள்ள அந்த தங்கத்தை வைரம் நவமணிகளையும் பதிய வச்சு மூட்டை மூட்டையா கட்டி எடுத்தின்னு வர்றாரு. கூட வந்துக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, டே என்னடா நீ செட்டி மகன், உங்க அப்பா எவ்வளவு பெரிய தொழிலதிபர், எப்படி துட்டு சம்பாதியா, நீ எல்லாம் ஜரம்டே வாங்கி போது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன ரகசியம் சொல்லக்கூடாதுங்க. இதுதான் கடைசி காலத்துக்கு வரும். 20 வயசு பையன் சொல்றான், ஏண்டா என்ன உனக்கு 80 வயசு ஆச்சு, உபதேசம் பண்ணி, சரி சரி வாங்கினா விட்டுடுங்க, இதுதான் கட்சி காலத்துக்கு வரும், அதுக்காக நான் வாங்கிக்கின்னு போறேன். சரி என்ன பண்றது, வராங்க காட்டுல நடு கடல்ல காத்து மழை. அப்ப அவன் போய் கேட்கலாம், கேலி பண்ணவெல்லாம், எனக்கு ஒரு 2 இரம்ட்ட கொடு, எனக்கு ஒரு யா அப்படின்னு. இல்ல குளிருது, கொஞ்சம் நெருப்பு போட்டாக்கா குளிர் போகும்ல, நீங்களாம் இரம்ட்ட வேணா, நீங்கள் இப்ப மட்டும் கேட்குறீங்க. அட குடுப்பா, பக்கத்து வீட்டுக்காரன், நான் உனக்கு மாமன் மச்சான் அண்ணன் தம்பி ஒரே ஊருக்காரு. சரி சரி, அப்பா பிள்ளையானாலும் வாயு வயிறு வேற, அதனால நீங்க இரம்ட்டு என்கிட்ட வாங்கிக்கிங்க, எத்தனை ஒண்ணா, ஆனா பத்திரம் எழுதி கொடுக்கணும். ஏன்டா இரம்ட்டு காடா பத்திரம், அதெல்லாம் நான் யாரையும் நம்ப மாட்டேன். நீ தானே சொன்ன என்ன செட்டி மகன்னு, நான் கெட்டிக்காரனா இருக்கணும்ல, எங்க அப்பா என்ன திட்டுவாரு, ஏன்னா இரம்ட்டு சும்மா கொடுத்தேன்ட்டு. ஒரு மாதிரி வர கேட்டு, இதான் மாதிரி வர பேர் போட்டு உங்க முகவரி போட்டு எழுதி கொடுங்க, ஊர் போய் சேர்ந்து திருப்பி கொடுக்குறேன். திருப்பி கொடுக்கலன்னா உங்க சொத்துக்கள்லாம் என்னையா சேரும், எழுதி கையெழுத்து போட்டு கொடு. எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆளுக்கு 2 இரம்ட்ட 4 இரம்ட்ட வாங்கிக்கணும். காவிரி பூம்பட்டினம் வந்தது படகு, எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க.
ஒருத்தன் எல்லாருக்கும் முன்னாடி போய் பட்டணத்தார்கிட்ட சொன்னான், ஏம்பா நீ வண்டியே எங்க பையன் வரலையா அப்படின்னார். நல்லா பிள்ளைய பேச்சு வச்சுக்கிறியா நீ? ஏம்பா நீ குட்டா துட்டு நீ குட்டாமிச்சிய 100 ரூபாய் குட்டியா, 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சான். அந்த ஊர்லயே தானம் தர்மம் சத்தம் சாவடி கோயில்னு கட்டிட்டான். வரும்போது சாணி இறங்கிட்ட வாங்கியாந்துக்கிறான் வரட்டி. ஏண்டா இதை எடுத்துக்கன்னு வர கடல் கடந்துன்னு கேட்டா இதான் கடைசி வழிக்கு உதவுன்றான். அப்படி பாட்ட பிள்ளை பத்தி போய அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். கோபம் உச்ச ஸ்தாயில வர்றாரு அப்போ அவரு. நாம இப்படி ஏன்னா இது கேவலம் இல்ல. ஏவா நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன், உங்க பையனை பார்த்தேன், நல்லா படிக்கிறான், எங்க வேலைக்கு போறான் போலக்குது, அது ஒரு மன சந்தோஷம். ஆனா அங்க போனோம்பா அது இங்க மாதிரி அங்கேயும் தான் பொறுக்கிக்குது அப்படின்னா அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி பணம் சம்பாதிச்சான், பணத்தை அந்த ஊர்லயே செலவு பண்ணிட்டான்னா எப்படி கேவலம்? அதை விட கேவலம் இறம்ட்ட வாங்கியாந்து அடுத்தது ஒருத்தவன் தான். ஏம்பா உங்க பையன் எருமுட்டை வாங்கறதுக்கு 10 ரூபா வாங்கிக்கிறான்பா, கொஞ்சம் தயவு செய்து அதை பத்திரமா வச்சிரு, நான் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறேன். இப்படி கூடமா இருக்கும் உலகம்? இப்படி ஏற்பட்ட மற்ற மக்கு பிள்ளைய நாம பெற்றுக்கிறோமே அப்படின்னு ரொம்ப கோபத்தை இருக்கிறார். வச்சியா மூட்டைங்க வந்துங்குது, எருமுட்டை மூட்டை எல்லாத்தையும் வந்து ஆளுங்க வைக்கிறாங்க. அந்த அம்மா பட்டணத்தார் மனைவி சிவகலை, அந்த அம்மா பேரு. அந்த அம்மாவை போய் அவர் கேட்கிறாரு. பட்டணத்தார் பேரு திருவெண்காடர். எங்க நீ பெத்த புள்ள இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிற? இல்லைங்க வந்தான், நீ என்ன பெரிய தண்டை பொட்டிக்குது, அதை தந்தா இறமிட்ட மாதிரி இறமிட்ட பெருசு, அது உள்ளட மாதிரி இறமிட்ட. இவங்க எழுதி கொடுத்த பத்திரம் வரட்டி சாணிக்கா தண்டை பொட்டி, நல்ல பிள்ளைய பெற்றுக்கிறேன்னு விசிறி அடிச்சார். எருமிட்ட உடஞ்சி தூள் தூளா போச்சு. உள்ள வச்ச நவ மணியோட கீழே செஞ்சுது. ஆஹா என் மக கெட்டிக்கார சந்தோஷம். டேய் இங்க வா, இப்ப எழுதி கொடுத்த இந்த மாதிரி வரட்டி கொடுக்கணும். எந்த மாதிரி வரட்டி? நவமணி வச்சிருக்கிறோம், வைரம் வைடூரியம் கோமேதகம் மாணிக்கம் தங்கம், அந்த மாதிரி வரட்டி தான் நீ கொடுக்கணும். அப்ப எங்க பையன் செட்டி மகன் கெட்டி மகன். ஆஹா சந்தோஷம், நல்லா பையனை வச்சுக்கிறேன், நல்லா சமையல் பண்ணுங்கப்பா. அவன் வந்தாங்க, அவனுக்கு இப்ப வெந்நீர் பன்னீர் கலந்து வை, வந்த உடனே குளிச்சுட்டு அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லினே இருக்கிறாரு. நேற்று அந்த அம்மா வந்து ஒரு தங்க பெட்டி சின்னதா கொடுத்தாங்க. இது நான் அது என்னமோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். வாங்கி திறந்து பார்த்தாரு. ஒரு காதற்ற ஊசி, ஒரு ஓலை. அந்த ஓலையில எழுதியிருந்தார், காதற்ற ஊசியும் வராது காணும் கடைவழிக்கு. காதர் இந்த ஊசி எதுக்குன்னா உதவுமா? எதுக்கும் உதவாது. அதுவே உதவாது உன்னுடைய கடைசி வழிக்கு. இந்த சொத்து எதுக்கு உதவ போகுது? இத படிச்சாரு, அடுத்த வினாடி தெருவுக்கு வந்துட்டார். 9 கோடி சொத்தையும் விட்டுட்டு. அப்ப அவ்வளவு காலம் கடவுள் காத்துங்கிறார். இப்ப நாம அந்த இடத்துக்கு தான் வரணும். கடவுள் நமக்காக அவ்வளவு காலம் காத்துங்கிறார். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே பெற்ற வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை எளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. அந்த அலங்காரம்
அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றினார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேன் அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை. இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு வாரியார் சாமி தான் வரணும். ஏன்னா நாம அவ்வளவு படிக்கல, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசணும். இந்த ஒரு பாட்டுல பாம்பன் சாமி ரொம்ப அதிகமா மயங்கிட்டார். ஏன்னா நமக்கு தெரியும் முருகப்பெருமான் எப்படி அவதாரம் பண்ணார்ன்றது தெரியுது. ஆனா அவர் எப்படி அந்த சிவபெருமானுடைய தன்மையை சொல்றார் அருணகிரிநாதர். ஒளி அது எங்க இருக்குது? வெளியில இருக்குதான். மண் முதல் நாரம் வரை 36 தத்துவம். அந்த 36 தத்துவமும் கடந்து நின்றாதான் இறைவனை நாம் தரிசிக்கலாம். நாதமும் கடந்த வெளியே நீயும் நானுமாய் நிற்கு நாள் உளதோ தாய்மானவர் கதர்வாரு. வள்ளல் பெருமான் பாடுறாரு, நாதமுடி வேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. இப்ப பாடுறவங்க எல்லாம் நாதர் முடின்றாங்க. நாதர் முடி இல்ல, நாதமுடி. நான் சொல்லல, வாரியாசாமி சொல்லுகிறாரு. நாதம் நாதம் விந்து கலை அதுக்கு மேல இருக்கிறார். அருணகிரிநாதர் தான் பாடினார். நாத பிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம அருள்தாராய். அதாவது நாதத்துக்கு மேல இருக்கிறவர் கடவுள். அத நீ எப்படி ஒன்னா வணங்கலாம், எந்த பெயர் விட்டு ஒன்னாலும் வணங்கலாம். நாமெல்லாம் முருகன் அடியார்கள், பாமன் சாமி அடியார்கள் முருகான் கும்பிடுறோம். சிவனடியாரா இருந்தா சிவான் கும்பிடு, அம்பாள் அடியாரா இருந்தா அம்பாள், அம்பாள் அம்மா பராசக்தி லோகமாதா. இப்ப நாம ஏன் முருகனை வணங்கணும்? நாம அங்கதான கடையை ஆரம்பிச்சோம். முருகனை வணங்கினா எல்லாம் கிடைக்கும். அதுக்குதான் பட்டினத்தார் வரலாறு சொன்னோம். ஏன் முருகனை வணங்கினா, மிச்ச கடவுளை வணங்கினா கிடைக்காதா? கிடைக்கும், கொஞ்ச கால தாமதமா கிடைக்கும். முருகனை வணங்கினா எல்லா கடவுளும் வந்துடுவாங்க. என்ன ஒண்ணுமே புரியலையே, அது எப்படி முருகனை வணங்கினா? ஆமா, முருகனை வணங்கினா சிவபெருமான் வருவார். அப்பா இல்ல. இந்த பாட்டில் என்ன சொன்னார் அருணகிரிநாதர்? ஒளியில் விளை வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா. அதாவது சிவபெருமான் வெட்ட வெளியில அனாதியா இருக்கிறாரு. அவருக்கு பிறந்த நீ அவருக்கே தெரியாதது சொன்னாராம். தெளிய விளம்பியவா. அவர் தெளியத்து இவர் சொன்னாராம். அப்போ சிவபெருமானை விட ஒரு படி மேல சிவபெருமான். வேதங்கள் என்ன சொல்லுது? சிவபெருமான் பிரம்மண்யன், முருகப்பெருமான் சுப்பிரமணியன். அவருக்கு 5 முகம், இவருக்கு 6 முகம். அதனால அவரை விட இவர் ஒரு படி மேல. நாமெல்லாம் கிராமத்துல சொல்லுவோம், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அப்புறமா இப்ப நாம பேசும்போது ஆரம்பத்திலே சொன்ன எல்லாருக்கும் முக்கியமா தனலட்சுமி வேணும். லட்சுமியை வணங்கினாதான லட்சுமி செல்வ கடாட்சி, லட்சுமி கடாட்சி வரும். இது ஒரு மயக்கம் நம்ம உலகத்துல. முருகனை வணங்கினா எப்படி பணம் வரும்? அம்மா எதிரில உட்காந்துங்கிறீங்க, சிவனடியாரு. சிவபெருமான வணங்கின இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னோம்ல, விருத்தாச்சலம் போனாரு, பணம் இல்லைன்னாரு, பணம் கொடுத்தாரு. அத போல இந்த பணம் வாழாண்டு அந்த குளத்துல போட்டாரு. இந்த குளத்துல போட்டா திருவாரூர்ல போய் குளத்துல கமலாலயத்தை எடுத்தாரு.
காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு. 2 கண்ணும் போய் பாம்பன் சாமி சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் முருக சிவபெருமானால, அதாவது அவங்கவுங்க வணங்குற கடவுளால மிக மிக சோதிக்கப்பட்டவர்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம உலகத்துல வாழ்ந்ததே 2 வருஷம்தான். 16வது வயசுல தடுத்தாட்கொள்ளப்பட்டார். 18 வயசுல அவர் கைலாயம் போயிட்டாரு. மொத்தம் இருந்ததே 2 வருஷம்தான். அந்த 2 வருஷத்துல 2 கல்யாணம் பண்ணினாரு. இந்த உலக வாழ்க்கைக்காகவா? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு வினை பயன், அதுக்காக வந்தாரு. அந்த வினை பயன் முடிஞ்சிச்சு, மறுபடியும் கைலாயம் போயிட்டார். 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது திருவொற்றியூர்ல அந்த அம்மா கிட்ட சத்தியம் பண்றாரு. அந்த அம்மா கேக்குறாங்க, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகிற, உனக்கு என்னையும் கல்வி, இப்ப அந்த அம்மா விட்டு வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் போட்டு என்னை விட்டு போக மாட்டேன், நீ தான் நிச்சயம், என்னை விட்டு போறதுல சத்தியம் பண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. நாளைக்கு காலையில கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இவர் சிவபெருமானுக்கு தோழர். யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமானை கூப்பிட்டாரு. நாளைக்கு சிவன் கோயில்ல நான் சத்தியம் பண்ண போறேன். சத்தியம் பண்ணும்போது நீ சிவலிங்கத்தில் இருக்கக்கூடாது, மகிழ மரத்துக்கு போனார். சரிடான்ட்டார். இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. இவர் சும்மா இல்லாத இவரே போனாரு சங்கிலியார்கிட்ட கனவுல. நாளைக்கு நீ சத்தியம் பண்ணும் போது நான் சிவலிங்கத்தில் இருக்க மாட்டேன், மகிழ மரத்துக்கு என்ன போக சொல்லிட்டான், நான் மகிழ மரத்துக்கு போயிடுவேன். இந்தம்மா காலையில எழுந்து கல்யாணத்துக்கு தயாராகி வராங்க. கோயிலுக்கு 2 பேரும் வா உள்ளவும். இல்ல இல்ல, இதெல்லாம் அங்க போய் சத்தியம் பண்ண வேணாம், மகிழ மரத்தாண்ட போய் சத்தியம் பண்ணலாம். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ண முடியும்? உண்மையும் சொல்ல முடியாது, கல்யாணமும் பண்ணிக்கணும். குழந்தை மிட்டாய் கேட்டா, ஏய் வண்டியில ஏறு, நாம அங்க போய் வாங்கி கொடுக்குறோம், அந்நேரத்துக்கு வண்டி மிட்டாய் மறந்துடும். அந்த மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும். எங்க சத்தியம் பண்ணா நான் சத்தியம் பண்றதே முடிவாகி போயிடுச்சு. சரி வா, மகிழ மரத்துங்களை போனாரா, அங்க நின்று சத்தியம் பண்ணிட்டார். இந்த உலகத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு பிரிவதில்லைன்னு சத்தியம் பண்ணிட்டார். கல்யாணம் ஆகி போச்சு. பங்குனி 10 மாசம், பங்குனி மாசம் தியாகராஜா தேர் திருவாரூர்ல தேருக்கு போகணும். இந்த அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டா இட்டுன்னு போகலாம், ஆனா அந்த அம்மா வரமாட்டாங்க, கூப்பிடவும் முடியாது. நம்ம போலாண்டி இவரு புறப்பட்டார். அப்படி அவர் புறப்பட்டு திருவொற்றியூர் எல்லையை தாண்டினா 2 கண்ணும் போயிடுச்சு. அடியார் மக்களே, இது கதை கிடையாது, நாம சொல்றது கதை. எல்லாரும் புத்தகத்துல படிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விழா கொண்டாடுறது இதுக்காக தான். சத்தியம் தவறுன ஒரே ஒரு காரணம், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே கண்டு போயிடுச்சு. ஆரம்பத்திலே சொன்ன சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு? சிவபெருமானே. சிவபெருமானுடைய நிழல் தான் சுந்தரரா இருந்தாரு. சுந்தரர் தான் கைலாயத்துக்கு வந்தாரு. அப்ப சிவபெருமான், அதான் சைவ சமயம், யார் குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சாகும். அப்புறமா அதுக்கு பிராயச்சித்தம், அதான் அந்த தண்டனையை அனுபவிச்சாகும். அதான் நம்ம சமயம். அவருக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. 2 கண்ணும் போன அப்புறமா முள்ள நடந்து வராரு, காஞ்சிபுரம் வழியா வராரு, ஓனகாந்தந்தளிக்கு வந்தாரு. அங்க 2 கண்ணும் இல்லாத அழுகுறாரு. எனக்கு பொண்ணு கூட இல்லையே, நான் எப்படி திருவாரூருக்கு வருவேன்ட்டு அங்க பொன் கொடுக்கிறார். இப்போ லட்சுமியா சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டாரு, ஞானசம்பந்தர் கேட்டாரு, 4 வரைக்கும் பணம் கொடுத்துக்கிறார் சாமி. இப்போ நாம முருகனை வணங்கினா எப்படி பணம் வரும்? இப்ப அங்கதான் வரணும். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு சொல்றதுக்கு வரல. பாம்பன் சாமி முருகனை கடவுளா வணங்கினாரு. நாம முருகனை வணங்கினா நமக்கு எப்படி பணம் வரும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
நானே சொல்லிடுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நீங்க யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லலாம். தெரியுமாப்பா? முருகனை வணங்கினா எப்படி பணம் நமக்கு வரும்? செல்வ செழிப்பு எப்படி வரும்? ஆக உயர்ந்தவர் நக்கீரன். தமிழ், அதாவது முருகனை தமிழால வணங்கண்டு முதல்ல நக்கீரர் தான். அவர் பாடினாரு, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின்செல்லேன். அதேதான் பாமன் சாமி சொல்றாரு, முருகா உன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன். நமக்காக இப்ப இன்னைக்கு, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அப்ப சொன்னாரா அடியார்க்கும் அடியார்னு? அதே வரிசையில இந்த ஞானி சொல்றாரு, என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவரே முருகா நீ தள்ளாத, என்னை கூட தெருவில் விட்டுடு. ஆனா பாம்பன்ல பிறந்து முருகனை வணங்குற உன்னை நான் பாம்பன் சாமி ஆகிய பாம்பன் ஆகிய குமரகுருதாசன் ஆகிய என்னை வணங்குகிற இந்த அடியார் பெருமக்களை நீ விட்டுடாத. நமக்காக அன்னைய கோர்ட்ல வக்காலத்து வாங்கிட்டார் முருகப்பெருமான் நீதிபதி. அவர்கிட்ட நமக்காக வக்காலத்து அன்னைக்கே வாங்கிட்டார். நாளைக்கு பிறக போற குழந்தை கூட. அதான் ஞானியர். இப்ப முருகனை வணங்கனா இப்ப நக்கீரருக்கு தெரியாத நமக்கு தெரியும். அவரு முருகனை தவிர யாரும் வணங்க மாட்டாரு. அருணகிரிநாதரும் அதான், பாம்பன் சாமியும் அதான், எப்படி வாரியார் சாமியும் அப்படித்தான். எப்படி அடியார் பெருமக்களுக்கு பணம் வேணும், பணம் இல்லாத என்ன நடக்கும்? திருச்செந்தூர் வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் பெரும்பான்மையானவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருப்பீங்க. உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகமோ இந்த சுற்றுமடல் பாருங்க, முதல் சுத்து இது வரைக்கும் தான் ராஜா கட்டினாங்க. அப்புறமா வெளியில 2 சுத்து ராஜகோபுரம். இதெல்லாம் கட்டினது யாருன்னு தெரியுங்களா? 5 பேர் பரதேசி. அஞ்சு பேரும் பரதேசிங்க. அவங்களுக்கு நாளைக்கு எப்படி பொழுது போகும்னு தெரியாது. அந்த அதாவது நாமெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணவங்க. பாம்பன் சாமி சமாதி இருக்குது, அட எப்படியோ ஒண்ணு சில காலம் என்ன கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 5 பேர் சொல்றேன்னா, இந்த 5 பேருக்கும் சமாதி இருக்குது. திருச்செந்தூர் போறவங்களுக்கே தெரியாது, பராமரிக்கிறதே கிடையாது. யாரோ அடியார்கள். இப்ப இன்னைக்கு விழா நடக்குது, இன்னைக்கு மட்டும் விழா நடந்தா பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு அந்த சிலைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஒரு மலர் வைக்கணும், அப்புறமா ஒரு தீபாராதனை, ஏதோ ஒரு சாமி அதாவது சாமி சிலைய வச்சிடலாம், அதுக்கு பூஜை பண்ணணும், அதான் மிக முக்கியம். அங்க அடியார்கள் யாரோ சேர்ந்து அந்த 5 பேர் சமாதியும் பார்த்துக்கிறாங்க. 4 பேர் சமாதி திருச்செந்தூர்ல இருக்குது, இன்னும் ஒருத்தர் சமாதி ஆழ்வார் திருநகர்ல இருக்குது. இந்த 5 பேரும் சன்னியாசிங்க. ஏன் அவங்க பெருமையை சொல்றேன்னா, அவங்க அதில் ஒருத்தர் அந்த ராஜகோபுரம் கட்டினவர், மிச்ச 4 பேரு 2 பிரகாரம் கட்டினவங்க, கருங்கல் வேலை, கடல் கரையில. 5 பேரும் சன்னியாசி. அவங்களால என்ன பண்ண முடியும்? பணம் கிடையாது. அவங்க வருவாங்க அடியார் பெருமக்கள் கிட்ட, உங்ககிட்ட வருவாங்க, ஐயா நாளைக்கு பாம்பன் சாமி விழா காங்கேயநல்லூர்ல உங்களால முடிஞ்சு ஏதோ கொடுக்குறாங்க, நாம பணம் கொடுக்குறோம். அவங்க சன்னியாசிக்கு போட்டா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், நீ ஏன் சன்னியாசிங்கிற, இந்தாப்பா விபூதி, விபூதி வாங்கி வச்சுக்குவாங்களாம். சரி, அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, கொடுக்கறத வாங்கிக்கோ. விபூதி கொடுப்பாங்க, இவர் வாங்கிக்குவாங்க, மூட்டை கட்டிக்குவாங்க, விபூதி மூட்டை. அதை எடுத்துக்கின்னு போய் கோயில் கட்டுற இடத்துல போட்டு வைப்பாங்க. சித்தாளுங்க மேஸ்திரிங்க வேலை செய்யறவங்க இவங்களும் அந்த இவங்க கிட்ட என்ன வட்டாரத்தை தானே கொடுக்க முடியும், அந்த விபூதி அள்ளி கொடுப்பாங்க.
என்னையா விபூதி கொடு, சரி இன்னைக்கு விபூதி கொடுக்குறாரு, நாளைக்கு பணம் கொடுப்பாரு போல இருக்குது, இன்னைக்கு இல்ல அப்படின்னு அவங்க விபூதி வாங்கிக்கின்னு போயிட்டாங்க. முதல் நாள் அதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சோம். நாம விபூதி வாங்கினா நெத்தில வச்சுக்கிறோம், கொஞ்சம் மிச்சம் மீனா ஏதோ ஒரு காய்ச்சல் கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போறோம். அது மாதிரி இந்த விபூதி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் வச்சாங்க. மறுநாள் வந்து அது தங்கமா இருக்குது. நமக்கு அண்டாண்ட கதையெல்லாம் வணங்கலாம். முருகனை ஒருத்தனை தான் வணங்கினாங்க, விபூதி எப்படி தங்கமாச்சு? இப்போ முருகனை வணங்கினா பணம் வரும்னு சொன்ன நான் சாட்சியோட சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க யாராவது திருச்செந்தூர் போக வாய்ப்பு இருந்தால் அந்த ஐவர் சமாதிய வணங்கி, அதாவது ஆண்டவனை காட்டிலும் அடியார்களுக்கு தான் பெருமை அதிகம். அதனால்தான் பாம்பன் சாமி இன்னைக்கு விழா. 1997 இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணும்போது சரவணபவன் முதலாளி அண்ணாச்சிக்கிட்ட நம்ம ஜூன் ஆறுமுக முதலியார் தான் கேட்டார், இங்கேயே தான் கேட்டார். ஏன்னா அப்போ சில சிலைகள் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். பாம்பன் சாமிக்கு சிலை வையான்னார். ஏங்க சிற்பி இங்க வாங்க, அவர் என்ன சொல்றாரு எழுதிங்க, வச்சுடுவாங்கன்ட்டார். அடியார்களை நாம விழா பண்றோம். சில காலம் முன்ன சொன்னேன் நாம வந்து வேண்டிக்கணும், பாம்பன் சாமி சமாதி திருவான்மூர்ல கும்பாபிஷேகம் ஆகாதுக்குது, சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும்னு. இப்போ இந்த வருஷம் அது வந்திருக்கிற அடியார்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை. அது உடனடியா நான் தான் சொல்றேன். ஏன்னா அதுவே ஆரம்பத்திலே சொன்னோம், பாம்பன் சாமியை சோதிச்சாரு, அருணகிரிநாதரை சோதிச்சாரு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே சோதனை. இப்ப திருச்செந்தூருக்காக கோயில் கட்டுற அந்த 5 அடியார்கள் அவர்களுக்கு சோதனை. அப்ப நமக்கு சோதனை வராதா? நாம வைக்கிற கோரிக்கைய உடனடியா கடவுள் நிறைவேற்றிடுவாரா? 5 பைசா மிட்டாயை கேட்டா உடனே வாங்கி கொடுக்குறோமா குழந்தைக்கு? இப்போ உள்ள வரும்போது லோகேஷ் கேட்டா அவங்க தாத்தாவை, தாத்தா இட்லி வாங்கி கொடுக்குறான். டேய் நான் வாங்கி கொடுக்குறேன் வாடா அண்ணன், இடியாப்பம் வாங்கி கொடுக்குறியான்றான். அவங்க தாத்தா கிட்ட இட்லி கேட்டான், டேய் நான் வாங்கி கொடுக்குறேன்னா இடியாப்பம் கொடு. ஏன்னா இட்லி தாண்டா உள்ள இடியாப்பம் தான். அப்புறமா அவங்க மாமா வந்து இட்லி போட்டான், நான் பார்த்துக்கிறேன் நீங்க உள்ள போவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த எண்ணம் மாறுது. அதே மாதிரி நாமெல்லாம் முருகப்பெருமானுக்கு குழந்தைங்க, நமக்கு எண்ணம் மாறுது. நாம நிறைய வேண்டிக்கணும். நாம நமக்காக வேண்டிக்கிறத விட இப்ப நான் சொல்றது மிக முக்கியமானது. வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் பொன்னார் அடிகளை வணங்கி கேட்டுக்கிறேன். 97 பாம்பன் சாமிக்கு நம்ம காங்கேயனூர் முருகன் கோயில்ல சிலை வச்சிருக்குது. வார வழிபாடு நடத்துறோம். இது 28வது வருஷமா தொடர்ந்து நடக்கும். அப்போ சில நம்ம இந்த கோயில என்னென்ன சிலை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்குது. அந்த கோயில் அப்போ இருந்த இந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரி அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு தபால் எழுதுறார். திருப்பணி இன்னார் பண்றாரு, இங்க வந்து சூரியன், சந்திரன், மகாலட்சுமி, சரஸ்வதி, வாரியார் சாமிகள், பாம்பன் சாமி. மிச்ச சிலைலாம் ஏற்கனவே இருந்தது. இப்போ சொல்ற சிலை தான் புதுசா வைக்க போறோம். இந்த சிலைகள்லாம் வைக்க போறோம். இதுக்கு அனுமதி வேணும். எவ்வளவு பேருக்கு தெரியுமோ, பாம்பன் சாமிகள் சிலையும் வாரியார் சாமிகள் சிலையும் தவிர்த்து மற்ற சிலைகள் வைக்க அனுமதிக்கப்படுகிறது. பாம்பன் சுவாமிகள் சிலையும் வாரியார் சுவாமிகள் சிலையும் வைப்பதற்கான கருத்துரு கேட்டு இந்த ஆளுக்கு நாங்க தபால் எழுதியிருக்கிறோம். அவங்க தபால் வந்த அப்புறமா உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம். 97 போய் இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 28 வருஷம் ஆகுது.
இன்னும் அனுமதி இல்லை. இதுதான் முக்கியமான கதை. பாம்பன் சாமி சிலைக்கும் வாரியார் சாமி சிலையும் வைப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் அனுமதி கிடையாது. சரி, அதனால நான் போய் நான் அதான் கோரிக்கை வச்சுட்டு முட்டுடுவேன். வந்திருக்கிற அடியார்கள் நாம என்ன வேண்டிக்கணும், பாம்பன் சாமி கிட்டே கேட்கணும். சாமி இப்படி இருந்தா எப்படி? நம்ம கோயில்ல நம்ம குருநாதர் சிலை வைக்கிறதுக்கே நமக்கு அனுமதி இல்லைன்னா நாமெல்லாம் வெந்நீர் பூசி என்ன பிரயோஜனம்? ஓம் குருதாச குருப்பியோ நமஹா வணங்குறதுல அர்த்தமே கிடையாது. சரவண பவா சத்தியமாவது காலையில குட்டாங்க திருநெல்வேலி அன்பர்கள், சத்தியமாவது சரவண பவவே செவுத்துல எட்டு போய் ஒட்டிட போறேன் நான். அதுல என்ன பிரயோஜனம்? நாம தான் நீங்க வந்திருக்கிற அடியார்கள்லாம் இப்போ நடக்கிற இந்த பூஜையில இருந்து ஒவ்வொருத்தரும் வேண்டுங்க. அடியார்கள், அதாவது இப்ப நான் 2 கோரிக்கை வைக்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான். பாம்பன் சாமிகளுடைய சிலை முருகன் கோயில்கள்ல இல்லை சிவன் கோயில் எங்கேயோ ஒன்று. ஏன்னா அந்தந்த ஊர்ல சில கோயில், சில ஊர்ல சிவன் கோயில் மட்டும். இந்த ஊர்ல தான் 3 கோயில் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, சின்ன சின்னதா சில கோயில்கள் இருக்குது. எல்லா ஊர்லயும் இருக்குமா? பெரும்பாலும் எல்லா ஊர்லயும் முருகன் கோயில் இருக்கும், இல்லை சிவன் கோயில் இருக்கும். ஆனா பாம்பன் சாமி சிலையும் வைக்கணும். அதே மாதிரி வாரியார் சுவாமிகளை 64வது நாயன்மார்னு நாமெல்லாம் கூப்பிடணும். அரசாங்கம் சொல்லலை, அதனால அவன் சிலை வைக்கக்கூடாதுன்றாங்க. பல கோயில்களை வச்சிருக்கிறாங்க, அவங்களும் போராடி தான் வைக்கிறாங்க. அந்த போராட்டம் எல்லாம் தவிர்க்கணும்னா நாம தான் பாம்பன் சாமியை வணங்குறோம்ல, பாம்பன் சாமிக்கு நம்ம கோரிக்கை வைப்போம். சாமி உனக்கே இந்த கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? உன் சிலைய வச்சு வழிபடுறதுக்கு நீதான் அருள் செய்யணும். முருகப்பெருமான் கிட்ட நீதான் எங்களுக்காக கோரிக்கை வைக்கணும். நாம எல்லாரும் வணங்கி கேட்டுக்கணும். ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன, முருகனை வணங்கினா எப்படி பணம் வரும்? அது மட்டும்தான். அது சொல்லாரியே முடிச்சுட்டா என்னவோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு அதெல்லாம் இல்லை. நான் சொல்ல, சாமி சொன்னதுதான், நானா புதுசா சொல்லல. ஏன்னா நாம அவ்வளோ அளவுக்கு படிக்கல. முருகன் எப்படி முருகனை வணங்க, இப்ப நான் சாட்சி மட்டும் சொல்லிட்டேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்ல, அப்பதான் அது எடுபடும். இப்போ அம்மா அவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, ஐயா அவங்கெல்லாம் இருக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு நீங்க நம்ம வயிற்றுல பிறந்த பெண்ணை கொடுத்தா மாப்பிள்ளை வரார். மாப்பிள்ளை கூட இப்ப நான் உங்க பொண்ணுக்கு உங்க மரும்புள்ள கூட நான் வரேன். உங்க மரும்புள்ளைக்கு நான் நண்பர். மருமக பிள்ளைக்கு காப்பி கொடுக்கும் போது எனக்கு காப்பி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? அவருக்கு சாப்பாடு போட்டா எனக்கும் போடு. இதான உண்மை உலக வாழ்க்கை. அதாவது புள்ள வேற மரும் புள்ள வேற. நம்ம கிராமத்துல பழமொழி உண்டு, மரும் பிள்ளைக்கு செய்தத பிள்ளைக்கு போட்டு வயிறு எரிஞ்சாங்களாம். இதெல்லாம் நீங்க அப்புறமா தனியா வெளியே போய் யோசிங்க. இதுக்கு அர்த்தம், மருமக பிள்ளைக்கு செய்து மருமக புள்ள சாப்பிட்டு பிள்ளைக்கு போட்டா வயிறு எறிய மாட்டாங்க. ஆனா மருமக புள்ள சாப்பிடாது புள்ள சாப்பிட்டா வயிறு எறிவாங்க. இது உலக வாழ்க்கை. இப்ப மருமக பிள்ளை வந்தா மரும் பிள்ளை நாம கவனிப்போம். மருமக பிள்ளை கூட 4 பேர் அவருடைய நண்பர்கள் சகாக்கள் வந்தா அவரையே கவனிப்போம். இதான இன்னைக்கு உண்மை. இப்ப முருகனை வணங்கினா பணம் வரும். எப்படி வரும்னா, முருகனுக்கு யார் மனைவி? 2 பேரு, தெய்வ யானை வள்ளியம்மா. இவங்க 2 பேரும் யாருடைய குழந்தைங்க? யாருமே குழந்தைங்கப்பா? பெருமாள், திருமால். திருமாலுக்கு மனைவி யாரு? லட்சுமி. மாமியார் வீட்டுக்கு வரும் புள்ள வந்தா வரும் புள்ள நண்பர்களை கூப்பிட்டுதான் ஆகணும். இப்ப நாமெல்லாம் முருகனுக்கு அடியார்கள்.
முருகன் மகாலட்சுமிக்கு மருமக பிள்ளை. அருணகிரிநாதர் அதனால்தான் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல்ல என்ன சொன்னார் கந்தகாட்டில, மாலோன் மருகனை அப்புறமா தான் மன்றாடி மைந்தனை. பெருமாளுக்கு மாப்பிள்ளை, அப்புறமா தான் சிவபெருமானுடைய புள்ள மன்றாடி மைந்தனை. அப்போ நாம முருகனை வணங்கினா மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதுல ஒரே ஒரு எத்தின்னா நம்பிக்கை. முருகா, நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், எனக்கு பாமன் சாமி அதான் சொல்லி கொடுத்துக்கிறார். ஆகையினால இந்த வருஷம் நாங்க உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த வந்திருக்கின்ற அடியார்கள் எல்லாரும் பல்வேறு ஊர்கள் இருந்து வந்துக்கிறீங்க. அவங்கவுங்க எங்க போய் வணங்கினாலும் முருகன் அடியார்கள், சைவ சமய அடியாருடைய சிலைகள், அது யார் சிலைன்னா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சது பாமன் சாமியும் வாரியார் சாமியும். அருணகிரிநாதர் சிலையை வைக்கிறதுக்கு வாரியார் சாமிகள் மிகப்பெரிய கஷ்டப்பட்டாங்க. அளவில்லாத கஷ்டப்பட்டு போராடி வச்சாங்க பல கோயில்கள்ல. அருணகிரிநாதர் எண்ணி குரு பூஜன் பாமன் சாமி தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இப்போ பாமன் அப்படி கண்டுபிடிச்ச அடியாருக்கு சிலை வைக்கூடாதுன்றார். இந்த கோரிக்கையை நீங்க எல்லாரும் முருகப்பெருமான் திருவடிகளிலே வைச்சா அது என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நிறைவேறும். நிறைவேறுன்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டு, வந்திருக்கின்ற வர இருக்கின்ற எல்லா அடியார் பெருமக்களுக்கும் காங்கேயநல்லூர் மகா தேஜோ மண்டல சபையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினையும் வரவேற்பையும் தெரிவிப்பதோடு, வருகின்ற பங்குனி மாதம் 4ஆம் தேதி ஆங்கில தேதி 18/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் திருக்கோயிலிலே லட்சதீப நல்விழா. பாமன் சாமி அடியார்களுக்கெல்லாம் தெரியும். பாமன் சாமிகள் குக சாகித்யம் அடையும் போது அவருடைய அடியார்களை சுற்றி நிக்க, ஏன்னா அவருக்கு தெரியும் நாம எப்போ முருகனோட ஐக்கியமாவன் நமக்கு தெரியாது. எப்போ இங்க 2 வருஷத்துக்கு இல்ல தண்டபாணி வணங்குறார் ஒரு அடியார். அப்படியே அந்த நிலவு நமக்கெல்லாம் எப்போ வரும் யாருக்கு தெரியும்? அந்த ஆன்மா புண்ணியம் பண்ணிக்குது. இந்த தண்டபாணியை வணங்கினே இருக்கிறாரு. நல்லா சுத்தி வந்தாருமா, தண்டபாணியை வணங்கினே இருக்கிறாரு, கீழே விழுந்துட்டாரு. மயக்கமாகிறாரு, தண்ணி தெளிச்சு அவர் முருகனோட ஐக்கியமாயிட்டார். அந்த நிலைமை நமக்கெல்லாம் எப்போ வரும்? பாமன் சாமிக்கு தெரியும் நாம எப்போ முருகனோட ஐக்கியம் ஆகணும். அப்போ அடியார்களை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க எதை மறந்தாலும் மறந்துடுங்க, மயூர வாகன சேவன விழாவை மறக்க கூடாது. மயூர வாகன சேவன விழாவை எனக்கு அப்புறமா தொடர்ந்து நடத்தணும். அது மாதிரி வாரியார் சுவாமிக்கு மிக விருப்பம் லட்சதீப நல்விழா. ராமாயணம் சொன்னா ஆஞ்சநேயர் வருவார், முருகப்பெருமானுடைய வரலாறு சொன்னா பாமன் சாமிகள் வருவார். இன்னைக்கு பாமன் சாமி அதி நூதனமா பிரத்யட்சமாகி இருக்கிறார். எல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை தான். நாம நம்பனா சாமி வருவார். அது மாதிரி லட்சதீபத்துக்கு வாரியார் சுவாமிகள் எழுந்தருள்வாங்க. எந்த அடியார் பெருமக்களுக்கும் இல்லாத பெருமை வாரியார் சுவாமிக்கு. எல்லா அடியார்களும் ஆண்டவனை தேடிக்கின்னு போனாங்க, வாரியார் சுவாமிகளை தேடிக்கின்னு அன்னைக்கு முருகப்பெருமான் சரவண பைக்கு எழுந்தருள்வார். அந்த அப்படிப்பட்ட மிக மகோன்னதமான திருவிழா லட்சதீப நல்விழா வருகின்ற 18/3/2025 அன்று நடைபெற இருக்கின்றது. அடியார் பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் நாமளெல்லாம் கேட்டுக்கிறாங்களே, இவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு நினைக்க கூடாது. இந்த முறை இலங்கை ஜெயராஜ் அவர்கள் எழுந்தருள உள்ளார்கள். அவர் பேசுகின்ற தலைப்பு இப்ப நாம பேசுகிறோம்ல, சாமி சிலைலாம் எல்லா இடத்துலையும் வைக்கணும்ட்டு.
பன்னிரு திருமுறை எல்லாருக்கும் தெரியும். பன்னிரு திருமுறை தொகுப்பில் அருணகிரிநாதரின் பாடல்களை சேர்க்காதது குற்றமே அப்படின்ற தலைப்புல பேச போறார். அதை விட முக்கியமானது, வேலூர் இசை மேதை சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் 51 கந்தர் அனுபூதி பாடல்களுக்கும் 51 ராகம் அமைச்சிருக்கிறார், ஸ்வரம். அதை ஒரு நாயன வித்வான் அன்னைக்கு மேடையில வாசிக்க போறார். அன்னைக்கு அதை பற்றியான பெருமையெல்லாம் அங்க பேசுவோம். வாய்ப்பு இருக்கிறவர்களும் சாயங்காலம் 6ல இருந்து காலையில 6 மணி வரைக்கும் தான் விழா. இது பகல் விழா, அது இரவு விழா. வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய நீங்கள் அருள் கூர்ந்து 18/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்று காங்கேயநல்லூரில் நடைபெற இருக்கின்ற லட்சதீப நல்விழாவிலே வந்து அந்த மேடை நிகழ்ச்சிகளை கண்டு கேட்டும் எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய வைரமுடி காட்சியை கண்டு பன்னிரு தடந்தோள் பெருமானுடைய பரிபூரண கருணைக்கு பாத்திரமாகுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி கேட்டுக்கொண்டு என்னையும் பேசிவிட்ட மகா தேஜோ மண்டல சபையினருக்கு நன்றியையும் வணக்கங்களையும் கூறி, என்னுள்ளிருந்து என்னை பேசிவிட்ட எல்லாம் அல்ல சண்முகப் பெருமான் திருவடிகளுக்கு வணக்கமும் வந்தனமும் கூறி விடைபெறுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே நம பார்வதீபதே. குமரகுருதாச குருப்பியோ நமஹ. ஓம் 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 குமரகுருதாச குருப்பியோ நமஹ.